கமல் சார் நீங்க என்ன பாட்டு பாடலாம்னு நினைச்சிருக்கீங்க? சினிமா பாட்டு. சினிமா பாட்டுன்னு தெரியும், அது எந்த சினிமா பாட்டு? தமிழ் சினிமா பாட்டு. தமிழ் சினிமா பாட்டுல என்ன தமிழ்? நல்ல தமிழ். நல்ல தமிழ், செந்தமிழ். சரி, நான் இதுக்கு மேல என்னென்ன சொல்றது? நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று, உருவாரத கிட்ட இருந்து பார்த்த சின்ன பையன் என்ற சந்தோஷத்தில் அதை இங்கிருந்து பாடலாம் என்று நினைக்கிறேன். எப்படி சினிமால பாடணும் அதே மாதிரி ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் கமல் அவர்களுடைய வல்லமை, அதாவது இல்ல யாரை போல கேட்டாலும் பாடக்கூடிய திறமை படைத்தவர் என்பது. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசுல இசைக்குழுவாக பல இடங்களில் நிகழ்ச்சி செய்தவர்கள். அந்த ரசிகர்களை கிட்ட கேட்கல ஒப்பீனியன், அவங்க கேட்டா நிஜத்தை சொல்லிடுவாங்க என்ன மாதிரி இருந்தது நம்ம பாடினது. இல்ல இந்த பாடலை பாடியவர் ஒரிஜினலா எஸ்பி பாலசுப்ரமணியம். இப்ப நீங்க பாட போறீங்க. அவங்க அவர் கூட சண்டை இல்ல, அவர் வேண்டாம், படம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்க. இல்ல ஓகே, உங்களால் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாட முடியும் என்பதை நான் அறிவேன். இல்ல முடியாது. நிச்சயமாக நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலிலே பாடுவீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. நான் என்னால முடிஞ்ச அளவு. ஓகே ஓகே ஓகே. அவர் சண்டை இழுத்து விட்டுருவார் போல. நீங்க கொஞ்சம் தள்ளிக்குங்க. ஓகே, கிட்ட இருந்தா பாட. தந்தன தத்தன தையன தத்தன தன்னன தத்தன தான தையன தந்தானா. ஓஹோ, சிப்பி இருக்குது, இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சிப்பி இருக்குது, சுத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. எப்படி எப்படி இது எப்படினது? இந்த மேடையில இவ்வளவு பெரிய கலைஞர்கள்லாம் இருக்கிற மேடையில நான் பாடினா என்னை விட மடையம் வேற யாரும் இருக்க முடியாது. இங்க இவங்க தான் பாடணும், நான் கேட்கணும். ரசிகனாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன், ரசிகனாகவே செல்ல விரும்புகிறேன். வணக்கம் எஸ்பிபி அவர்களே. என்னுடைய குரல் இவர்.